யூடியூப்ல எடுக்கிறாங்க. ஓஹோ தைக்கிறதையா? வீடியோ எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? முடியல ஒரு வாரம். உங்களுக்கா? என்ன பண்றாங்க அவங்க? நடக்கவே முடியல. யாருக்கு ஜுரம்? எனக்கு தாங்க. அப்ப ரெஸ்ட் எடுக்கல, ஏன் போறீங்க? குட்டி பையன் பார்த்து எட்டி பார்த்துட்டு போயிட்டான். பாத்ரூம் போட்டேன், அப்புறம் வரல. சாப்பிட்டு முதல் படுக்கல. இதோ வரேன்னு சொல்லுங்க. ஆமா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, கஷ்டமா இருக்கு. ஆமா, 1500 ரூபாய். ஆமா, பாத்திரம் வாரத்துல ஒரு நாள் வீடு பெருக்கு கிடைக்கும். வேஸ்ட் தான். அது இந்த அடுத்த மாசத்துல இருந்து விட்டுருவேன். அதே அடுத்த மாசத்துல இருந்து விடலாம் தானே இருக்கு. அடுத்த மாசம் நல்லா கட்டு போயிடணும். விட்டுற போறேன். அது கை செலவுக்கு தான் நான் இப்போ போனேன். அதே கட் பண்றேன். கேட்ட அந்த பாடல் வந்து எஸ் ஜானகி பாடியது வாலிபர்களில் இளையராஜாவோட இசையில் அக்னி நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல நம்ம கேட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஃபேஸ்புக்ல இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரோக்கியம் நாடுவோம் தினமும், அதுவே உடல்நிலைக்கு நடனும், அசுத்தமான சுற்றும் மாசற்ற காற்றம் எதே உடல்நிலை கேடு, அது வந்து பற்பலை பேணி காத்தல் அவசியம், பிள்ளைகளுக்கு அது படிச்ச மாதிரியே இருக்கே. ஃபேஸ்புக் வீரராகவன் சார், ஐ திங்க் நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வந்தே ஒளி விநாயகங்கள் வந்து, லதா மேடம் நீங்க உடனே தமிழ் செய்திகளுக்கு பிறகு வெளியே சென்று ஒரு இஞ்சி டீ சாப்பிடுங்க அப்படின்னு யார் நீங்க தான் போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு குரல் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் வருது ப்ராப்ளம். அது ஓகே. எனவே உங்களுடைய இதுக்கு தேங்க்ஸ். சந்திரசேகர் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. சூரியமூர்த்தி சரங்கவெளி பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சரிப்பட்டாத பாடல். 1 மணி நேரமாவது நடை சிறு உடற்பயிற்சி வெள்ளாம் செல்வது நல்லது. காலை எழுந்தவுடன் பெட் காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்கு. தவறான பழக்கம். சொல்வை முதல் பழக்கம் இல்லாமல் வாழ்த்துக்கள் ஐயப்பன் வந்து சௌந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வன்மத நிலைப்பட பாடல் எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசன் கூட்டணியில வந்த பாடல் வந்து ரொம்பவே இதமாக இருந்தது. புதுவனம் பட்டாளம் ரமேஷ் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. பட் சாரி, என்ன நம்மள மாத்திட்டாங்க. பாலா கார்த்தி அவர்களும் வணக்கம். தேவராஜ் அவர்களையும் ஏழு தேவா 1 மணிக்கு சொல் விளையாட்டுக்கு தயாராக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஜா மலரே அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்து அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவர்களும் ரோஜா மலரே சூப்பர் பாடல், அருமையான கருத்துக்கள், ஆனந்தமான பேச்சு, இனிமையான பாடல்கள், பாராட்டுகள் அப்படிங்கிறதும், ரோஜா மலர் இசை வந்த பாடல்கள் இனிமே அருமை நன்றி அப்படிங்கிறது அன்பு ராணி அவர்களோட கருத்து. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப நிகழ்ச்சியில வந்து நேரம் 1 மணி ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து சொல்லோடு விளையாட இதான் விளையாட போறோம். நிகழ்ச்சியில ஒரு இணைஞ்சிட்டாங்க. சோ அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த லைன் ஒர்க் ஆகுது. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் அவர்களே. நல்லா இருக்கேன். இப்பதானே பேசுனீங்க நீங்க காலையில மார்னிங் ஷோல பேசுனீங்களே வனஜா. நீங்க வரமாட்டீங்களா? ஓகே, கலா பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த கலாக்கும் வனஜாக்கும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். சொல்லுங்க. ஹலோ, லைன்ல காணாம போயிட்டாங்களே. அவங்க வந்து அவங்களோடு இணைஞ்சாங்க. அவங்களுக்கு லைன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால மேபி அவங்க
இல்லை கால் பண்ணி ரிசீவ் வந்துட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வனஜாவா? ஓகே, ஏன் கட் பண்ணீங்க லைனை? ஓகே, நீங்க விளையாடுறதுக்கு ரெடியா? அதாவது இது வந்து 2 கேள்விகள் இணைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான். சரிங்களா? பெண்கள் விளையாடியது எதை? புலி வந்து துரத்தியது எதை? புலி எதை துரத்தும்? ஓகே, பட் பெண்கள் விளையாடுது எதை? இப்ப சேர்த்து பாருங்க, அதுக்கு அதுக்கான உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நீங்க பாதி சொல்லிட்டீங்க, இன்னும் பாதி இன்னும் முடிக்கல. பெண்கள் என்ன விளையாடுவாங்க அந்த காலத்துல? ஓடி விளையாடல, இந்த மானை சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். சரி, அடுத்தவங்கள்ட்ட கேட்டுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ. சரி போயிட்டு வரேன். வைக்க முடியல தைராய்டு. வந்து பெண்